இன்னைக்கு February 9. இன்னைக்கு இஸ்பா நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று மார்க் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் அநேக நாட்கள் நம்ம சோதனைகளை சந்திச்சு இருப்போம். அந்த சோதனைகளிலிருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஆயுதம் ஜெபம் தான். ஆனால் நமக்கு அதிகமான வேலைகள் இருக்குது. நம்முடைய சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆனாலும் நம்முடைய பலத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய மாம்சம் பலவீனமாய் இருந்தாலும் நம்முடைய ஆவி உற்சாகமானதாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ நம்ம உற்சாகமான ஆவியை கொண்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். By thoughts of Epsiba, have a fabulous day.